விஜய் அவர்கள் வெளியே கூறலாம்ல, இப்போ எங்களுக்கும் நாங்க எந்த கூட்டணிக்கும் போவதற்கு தயாரா இல்ல, அதிமுக தரப்பில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படாத ஒன்றுன்னு அவர் சொல்லலாமே. நீங்க 1000 பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நாங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறேன். மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம்னு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுங்க? யாருக்கு? பொதுக்குழுல பேசுனது அப்ப நீங்க கேட்கலையான்னு கேக்குறேன். பொதுக்குழுல என்ன சொல்லியிருந்தாங்க? அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு அத்தனையுமே மாற்று கருத்தா அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப அவருடைய கருத்துக்கு ஒரு பொதுக்குழுலயே தீர்மானம் நிறைவேற்றாங்க. நாங்க பாசிசவாதிகளோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் கூட்டணியில இல்லைன்றத பதிவு பண்றாரு. ஒருவேளை அவங்க அந்த பாசிச கட்சி கரடியே காரி துப்புனதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க வந்து அம்ப விடுவேனா என்னங்க அர்த்தம்னு கேக்குறேன். இல்ல சார், பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தாவேக்கால இணைந்தா வேண்டான்றீங்களா? ஏங்க முதல்ல நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிலால பாட்டி கதை வடை சுட்ட கதையை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். நிஜமா கதையும் கற்பனையும் கட்டமைப்புகளும் தான். புரியுதுங்களா? கதையும் கற்பனைகளும் கட்டமைப்புகளையும் வச்சு இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அது நிஜம் இல்ல. நீங்க உங்களுடைய தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் சொல்லக்கூடிய செயல் நிஜம் அது இல்ல. தன்னெழுச்சியாக இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் ஒண்ணு மக்களுக்கு தேவைப்படுது.